ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஜெயனுமான் ஜெயனுமான் அஞ்சலி புத்ரா ஜெயனுமான் வாயுகுமாரா ஜெயனுமான் ஸ்ரீராம தூதா ஜெயனுமான் மகானுபாவா ஜெயனுமான் 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 ஜெய் ஜெய் அனுமான். அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர், ராமதூதர், அஞ்சனியின் மைந்தர், வாயு புத்திரனான ஆஞ்சநேயர் எப்பொழுதும் மறக்காமல் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாமம் ராமநாமம். இந்த ராமநாமம் சிவபெருமான் மற்றும் பெருமாளுடைய நாமங்கள் இரண்டுமே கலந்ததுதான் இந்த ராமநாமம். அதனால்தான் ராமநாமத்திற்கு மிகவும் பெரிய சக்தி உண்டு என்று சொல்வாங்க. அத்தகைய வீரனான ஆஞ்சநேயர் ஒரு சோதனையை வைக்கிறார். அது எதனால் வைத்தார் என்றால், கிருஷ்ணரின் லீலையே அந்த சோதனைக்கான காரணம். பஞ்ச பாண்டவர்களுக்கு பாண்டுரங்கனாக நின்று உதவுபவரே கிருஷ்ணர் ஆவார். ஒரு நாள் அந்த பஞ்ச பாண்டவர்களில் பீமருக்கு ஆணவம் வந்துவிட்டது. நான் தான் உலகத்தில் மிகவும் பலசாலி, அது மட்டுமல்ல இந்த பஞ்ச பாண்டவர்களிலுமே நான் தான் பலசாலி அப்படின்னு ஒரு ஆணவம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் ஒரு லீலை செய்தார். அது என்ன அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் திரௌபதியின் கையில் ஒரு அழகான மலர் பறந்து வந்து அமர்ந்தது. அந்த மலரின் பெயர் சௌகந்திக புஷ்பம். அந்த மலரை எடுத்து திரௌபதி முகர்ந்து பார்க்குறாங்க. அப்போது மிகவும் அருமையான வாசனை நிறைந்த ஒரு பூவாக அது இருக்குது. உடனே திரௌபதி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மலர் இன்னொன்று வேணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே பீமன், நான் போய் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்படுகிறார். இந்த சௌகந்திக புஷ்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலய மலைத்தொடருடைய பள்ளத்தாக்கில் இந்த மலர்கள் பூப்பதுண்டு. அதனால் இவர் அதை தேடிக்கொண்டு போய்கிட்டு இருக்காரு இமயமலை மேலே. அப்பொழுது அங்கே ஒரு வயதான ஒரு குரங்கு படுத்து கொண்டு இருக்காங்க. அவருடைய வால் பார்த்திங்கன்னா அந்த வழி முழுக்க நீட்டி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது பீமன் அங்கே அந்த குரங்கை பார்க்குறாரு. என்ன இந்த வயதான குரங்கு இப்படி வாளை நீட்டி வச்சிருக்கு, நம்ம எப்படி போகிறது? உடனே அலட்சியமாக அவர், ஏ குரங்கே, உன்னுடைய வாளையை நகுத்து, நான் போகணும் அப்படின்னு சொல்ல குரங்கு அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அப்படியே கண்மூடியே இருந்தது. பிறகு திரும்பவும் உரத்த குரலில் அவர் கூப்பிட்டார். ஒரு அலட்சியமாக, குரங்கே உன்னதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மெதுவாக கண் விழித்து அந்த குரங்கு பார்த்தது. ஏன்பா, நான் தான் ஓரமாக தானே இருக்கேன், நீ போக வேண்டியதானே என்று கூறிய உடனே பீமன் அதுக்கு சொல்கிறாரு, எப்படி நான் போகிறது? உன் வாள் தான் இந்த இடம் முழுக்க மறைத்து கொண்டிருக்கே, நான் எப்படி போகிறது? தாண்டியெல்லாம் போக முடியாது, வாளை நகுத்து என்று ஆணவத்தோடு சொல்கிறாரு. எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தாண்டக்கூடாது என்று சொல்வாங்க. அதனாலேயே இவ்வாறு அவர் சொன்னார். ஆனால் இதனை ஆணவத்தோடு சொன்னார், தன்னுடைய பலத்து மேலே இருக்கக்கூடிய ஆணவம். உடனே அதற்கு அந்த வயதான குரங்கின் பதில் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னோட வாளை கூட என்னால் நகுத்த முடியல, நீ கொஞ்சம் என் வாளை நகர்த்தி வச்சுட்டு நீ கிளம்பி போகலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி என்று சொல்லியபடியே அவர் அவருடைய இடது கையில் அந்த வாளை அப்படியே தூக்கலாம்னு பார்த்தாரு இரு விரலால். ஆனால் அந்த வாளை தூக்க முடியவில்லை. என்னடா இது, இந்த வாளை ஏன் நகர்த்த முடியலை என்று இடது கை முழுவதும் வைத்து அந்த வாளை எடுக்க பார்த்தாரு. அப்பொழுதும் எடுக்க முடியலை. சரி, நம் முழு பலத்தையும் பிரயோகிப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கைகளாலையும் அந்த வாளை தூக்கி நகர்த்த பார்த்தாரு. அந்த வாள் ஒரு அங்குலம் கூட நகரவே இல்லை. இவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, ஒரு வாளை என்னால் நகர்த்த முடியலையா, அதுவும் வயதான குரங்கின் வாளை என்னால் நகர்த்த முடியலையா என்று ஆச்சரியப்பட்டார். உடனே இந்த இடத்தில்
அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரங்கு ஒரு வேளை மந்திரவாதியா இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது தேவரோ கடவுளாக இருப்பாங்களோ என்று ஒரு சின்ன மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்படி இருந்துமே அவருடைய பேச்சு ஆணவமாக தான் இருந்தது. ஏ குரங்கே, நான் யார் தெரியுமா என்றபடி குரலை உயர்த்தினார். உடனே அந்த குரங்கு யார் என்று கேட்டது. அதற்கு பீமனோ, நான் தான் வாயுபுத்திரன், எவ்வளவு பலசாலி தெரியுமா நான் என்று கூற, அந்த குரங்கு கூறியது, என்ன, நீ வாயுபுத்திரனா? இல்லையப்பா, என்னதான் எல்லாரும் வாயுபுத்திரன்னு சொல்வாங்க அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுச்சு. அதுக்கு பீமன், என்ன, நீ வாயுபுத்திரனா? வாயுபுத்திரன் யார் தெரியுமா? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயர் தான் வாயுபுத்திரன். அந்த சஞ்சீவினி மலையை தூக்குனாரே அவர்தான் வாயுபுத்திரன், ராமதாசன். அதனால குரங்கு வம்சத்தில் வந்ததுனால நீ உன்னை வாயுபுத்திரன்னு சொல்லிக்கிறியா? இது எங்கேயாவது பொருத்தமாயிருக்கா என்று கேட்டார். அதற்கு உடனே அந்த குரங்கு, இல்லப்பா, நான் தான் வாயுபுத்திரன்னு எல்லாம் சொல்லுவாங்க, நீ வேணா வாயுவின் இளைய புத்திரன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் அந்த குரங்கை பார்த்து ஒரு சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த குரங்கு தன்னுடைய வாளை நகுத்தி நிமிர்ந்து உட்கார்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கூறியது. உடனே ஒரு பயம் வந்தது பீமனுக்கு. யாருது, இப்படி ஒரு திடீரென்று இந்த குரங்கு மாற்றம் கொண்டதே என்று பார்த்தாரு. உடனே தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு ஆஞ்சநேயராக விஸ்வரூபம் எடுத்து நின்றார் பீமன் முன்னாடி. ஆஞ்சநேயரை பார்த்த உடனே என்னை மன்னிக்கணும் என்று காலில் விழுந்து மிகவும் கதறினார் பீமன். உடனே அதற்கு ஆஞ்சநேயர், அப்பா, இறைவன் நமக்கு நிறைய திறமைகளை தருவாங்க. அது பலமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு திறமையாகவும் இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய திறமையோ நம்முடைய பலமோ கிடையாது. அது இறைவன் தந்த அருள் மட்டுமே. அதனால் அகம்பாவம் கொள்ளக்கூடாது. அனைத்துமே அந்த இறைவன் தந்த பரிசு என்று எப்பொழுதும் நன்றியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். இதை கேட்டவுடனே பீமன் எனக்கு நன்றாக புரிந்தது என்று தன் ஆணவத்தை விட்டார். பிறகு ஆஞ்சநேயர் சொன்னார், உன்னுடைய ஆணவத்தை அடக்குவதற்காகவே ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய லீலையாக இந்த பூவை திரௌபதிக்கு கிடைக்க வைத்து அவள் மூலம் நீ இந்த பூவை பறித்து வருவேன் என்று சொல்லி இங்கே வந்து சேர்ந்தாய். நானும் இங்கே உனக்கு ஒரு பாடம் புகட்டினேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளவு அழகான கிருஷ்ண லீலையை கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. கிருஷ்ணர் மட்டுமல்ல, எந்த ஒரு கடவுளுக்குமே பிடிக்காத ஒன்று என்றால் அது ஆணவம். ஆணவம் என்பது எதனால் தோன்றுகிறது? ஆணவம் என்பது நான் செய்கிறேன், இது என்னுடையது, என் பலம், என்னுடைய திறமை என்று நாம் நம்மையே போற்றிக்கொள்ளும் பொழுதே ஆணவம் தோன்றுகிறது. அதோடைய பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் மறைந்திருக்கும். பயம் இருப்பவர்கள் நெஞ்சிலேயே ஆணவம் இருக்கும். அதனால் அது இல்லாதவர்களே தெய்வத்தின் அடியவர்களாக ஆக முடியும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வத்தினிடம் நன்றியோடு இருப்போம். இந்த நிகழ்ச்சியின் ஞாபகார்த்தமாகவே இமயமலையில் அழகாக ஆஞ்சநேயருக்கு அனுமான் சட்டி என்ற இடத்தில் ஒரு சின்ன கோவில் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அனுமார் எப்படி இருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, 2 கைகளில் சப்ளாக்கட்டையை வைத்து கொண்டு ராம சங்கீர்த்தனம் செய்வது போல, பஜனை செய்வது போல தன் தலையை ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு அமர்ந்திருப்பார். அழகாக இருக்கும் அவர் அதுபோல் அமர்ந்து பஜனை செய்வதை பார்ப்பதற்கு. தவறாமல் நீங்களும் உங்களது குடும்பமும் சென்று இமயமலையில் அனுமான் சட்டி என்ற இடத்தில் பத்ரிநாத் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த அனுமான் சட்டி என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. தவறாமல் நீங்களும் உங்கள் குடும்பமும் சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு
அவரது பூரண அருளை பெறுங்கள். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஆஞ்சநேயர் திருவடிகளுக்கு சரணம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பெருமாள் மற்றும் தாயாரின் அருளை பெறட்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் நமோ நாராயணாய.